அதே போல் டிடிவி கிட்ட கொஞ்சம் பேர் அங்கங்கேயும் ஸ்ப்ளிட் ஆயிருக்காங்க. யார் இவர் செந்தில் பாலாஜியும் அவர்கிட்ட இருந்தவர் தான் அங்கேருந்து ஸ்ப்ளிட் ஆகி போயிருக்காரு. திருநெல்வேலி எடுத்துக்கிட்டிங்கன்னா 90% இந்த பக்கம் தான் இருந்தாங்க. டிடிவி சைடு தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து அந்த பக்கம் வந்திருக்காங்க. எந்த நேரமும் அது பெரட்டி போட்டுரும். இது எப்படி விஜய்க்கு பயன்படும்? அதாவது விஜய் அவர்களுக்கு வந்து நான் சொல்கிறேன், இந்த 41 பேர் இறந்தது வந்து ஒரு சிலர் வந்து பாசிட்டிவ்னு சொல்கிறாங்க, மேக்சிமம் நெகட்டிவ் தான் சொல்கிறாங்க. ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் வந்து அவங்க பாசிட்டிவாக சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்டாரை பக்கத்தில் போய் பார்க்க முடியாது. அவங்க இறந்து என் 2 பிள்ளைகள் போனாலும் என் பிள்ளையா இவர் என் வீட்டில் இருக்கார், என் மகன் இறந்தாலும் என் மகனாக இவர் இருக்காருன்னு சொல்லி இவங்க போய் அழுறாங்க. அழாமல் இருக்கிறாங்க சொல்லுறாங்க. நாங்கள் கூட தைரியமாக தேட்டிட்டோம், அவர் தான் எங்கள் காலை பிடிச்சி அழுறாரு, எங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி சிம்பத்தி உருவாயிருக்கு அந்த பக்கம். ஆனால் ஒன்றே ஒன்று நான் திரும்ப சொல்கிறேன் கேளுங்க, இவங்க யாருமே அங்கே போனால் இவங்களை அடிக்கோ போலீஸ் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிலாம் இல்லை. இவங்க வந்து களத்துக்கு போய் தான் ஆகணும். போகாமல் தான் இடத்து கூட்டிகிட்டு வருது ஒரு நிறைய கிரிட்டிசிஸை நான் பார்க்குறேன். ஒரு துஷ்டி கேட்க தான் போவாங்க, துஷ்டியை வந்து அவங்க இடத்துக்கு வந்து கேட்க வைக்கிறது ஒரு புதுமையாக இருக்குது.